பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரும்போதே ஏதோ ஒரு மன நிறைவு இருக்குல்ல? சரியா சொன்னீங்க அத்தை. எந்த குறையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. ஆமா. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு தான் நாள் சரியில்லை. நமக்குன்னு ஒரு நாள் வராமல போயிடும், பாத்துக்கலாம். என்னாச்சு பெரியம்மா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, அந்த ஜோசியர் சொன்னதுல முதல் பூஜை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னும் சிவரஞ்சனிக்கு திதி கொடுக்க வேண்டியது இருக்கே. அதெல்லாம் முழுமையா பண்ணி முடிச்சாதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதையும் நான் பேசிட்டேன். மகாலய பட்சத்துல பண்றது ரொம்ப விசேஷமா. அந்த நாள்ல பித்ருக்களுக்கு திதி கொடுத்தா கர்ம வினையெல்லாம் போயிடுமா. பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறிச்சு தரேன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. ஐயா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சது. பூஜைக்கு நீங்க வரலையேன்னு நினைச்சேன். வீட்டுக்காவது வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அண்ணி, எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம எதுவும் மாட்டிக்க மாட்டோம், கொஞ்சம் தைரியமா இருங்க. ஐயா, நான் உங்ககிட்ட 3 பசங்களை எல்லாம் அனுப்ப சொல்லிருந்தேன். 2 பேர் தான் வந்தாங்க. என்னாச்சு? முதல்ல 2 பேரை அனுப்புனேன். 3வது அனுப்புன பையனை உங்க வீட்டுல இருக்கிறவங்க வரவிடாம தடுத்திருக்காங்க. என்னையா சொல்றீங்க? எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அந்த பையனை கோவில்ல இருந்து திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவன் கோவிலை விட்டு போகல. அந்த 2 பசங்களும் போயிட்டாங்க, நீனும் போயிடுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அப்பவும் அந்த பையன் கோவிலை விட்டு போகல. அவன் அங்கிருந்து போக மாட்டான்னு தெரிஞ்சு அவனை கடத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. கொலை பண்ற அளவுக்கு போனாங்களா? யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? உங்க வீட்டுல இருக்க யாரோ இந்த பூஜை நடக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க இந்த விஷயத்த நேரடியா என்கிட்ட வந்து சொன்னது சந்தோஷம்தான். ஆனா என் குடும்பத்துல யாரும் இப்படி பண்ணி இருக்க வாய்ப்பே இல்ல. மன்னிக்கணும் ஐயா, உங்க குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க தான் இத பண்ணிருப்பாங்கன்னு தெரியாம உங்ககிட்ட வருவனா?